விடுங்க நீ ஒரு அடியா அடிச்சிருக்கணும். டேய் கொஞ்சம் பொறுமையாடா. தண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம். நீ ஏன் என்ன கூட்டு வந்தீங்க? அடிச்சு உங்க வாயை உடைச்சிருக்கணும். அவனுங்க தடிமாடுங்க மாதிரி இருக்கானுங்கடா. நீ அடிச்சா அவனுங்களும் திருப்பி அடிச்சிருப்பானுங்க. பரவாயில்ல, நீ அடி கூட நான் வாங்கிக்கிறேன். உங்களை பத்தி நம்ம வீட்டை பத்தி தப்பா பேசுறானுங்களே, எப்படி சும்மா விட முடியும்? அவனை ஒரு அடியா அடிச்சுதான் என் மனசு ஆறி இருக்கும். நீ பல்லவா, நீ அடிச்சிருந்தா பெரிய சண்டையா இருக்கும்டா. அப்புறம் அங்க இருந்த ஆளுங்க எல்லாம் கூடி இருப்பாங்க. இன்னும் இத பத்தி டீடைல்டா பேசுவாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்காக அவன் பேசுற அப்படியே விட முடியுமா? நீ அவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டா உண்மையாயிருமா? நீ அதெல்லாம் விட முதல்ல. நான் தான் திரும்ப திட்டேன்ல. நீ அந்த டாபிக்க விட. இல்ல, நீ எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. நான் கண்டிப்பா அந்த அண்ணன்கிட்ட சொல்லுவேன். தோழன் மட்டும் தெரிஞ்சுன்னு வைங்க, அவனுங்களே சாப்பிடவே முடியாத அளவுக்கு அவனுக்கு வாய் அடிச்சு உடைச்சிருவாரு. இப்பெல்லாம் நீ வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம். என்ன நீங்க அவனுக்கு எப்படி எல்லாம் பேசிருக்கானுங்க, சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீ விட்டுறா பல்லவா, சொன்னா கேளு. அனி, நான் சொல்லுவேன். நீ கண்டிப்பா சொல்லுவேன். நீ அவனுக்கு எப்படி எல்லாம் பேசிருக்கானுங்க, அதை மறைக்க சொல்றீங்களா? நான் சொல்லுவேன். நீ அண்ணன் நீங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். பல்லவா, நடந்ததை எதையுமே நீ வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அனி, இவெல்லாம் இப்படி விடக்கூடாது. நீ தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்பதான் இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டானுங்க. நீங்க என்ன அடி கூட இழுத்துட்டீங்க. அவன் 10 அடி அடிச்சிருந்தா நான் ஒரு அடியா திருப்பி அடிச்சிருப்பேன். நீ அவனுக்கு எப்படி சிரிச்சானுங்க பாத்தீங்களா? எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ பல்லவா ப்ளீஸ்டா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகடா. எப்படி நீ ரிலாக்ஸ் ஆக முடியும்? அனி, உங்களுக்கு கோவமே வரலையா? எனக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் கோவம் வருது. ஆனா ரோட்ல இந்த மாதிரி பொறுக்கி பசங்களா கண்டதையும் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்ம வேலையா? அதுக்கு என்ன வேணா பேசலாமா? நீ அவங்க இவங்க எப்படி என்ன சும்மா வர சொல்றீங்க? நீங்க பாரு பல்லவா, முதல்ல நீ இது எல்லாத்தையும் வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அனி, இல்ல நீ நான் சொல்லுவேன். நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லு பல்லவா. நான் சொல்லுவேன். நீ பல்லவா, நீ நடந்த எதையும் வீட்டுல சொல்லக்கூடாது. ஏன் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீ இத வீட்டுல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சோழன் எவ்வளவு கோவப்படுவாருன்னு தெரியும்ல. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போய் லைசன்ஸ் இழந்து வேலை இல்லாம இருக்காரு. நீ இத சொன்னா கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாரு. போய் அடிப்பாரு. அவங்களும் திரும்பி அடிப்பாங்க. திரும்பவும் போலீஸ் கேஸ்னு போச்சுன்னா சோழனுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே பிரச்சனைதான். எவனும் ஒருத்தர் ஏதோ உளறானு நாம நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது பல்லவா. சோழன் நிலைமையில இருந்து யோசி. நீ உன் அண்ணன் கிட்ட இத சொன்னா நான் இப்ப சொன்ன எல்லாமே நடக்கும். இந்த நிமிஷம் நம்ம பாதிக்கப்பட்டதை விட இத சொன்னேன்னு வச்சுக்கோ, சோழன் பாதிக்கப்பட போறது அதிகமா இருக்கும். சேரன் பாண்டியன் எல்லாருக்குமே இதேதான். எல்லாருமே சண்டை போடுவாங்க. பாண்டியன் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவருக்கு அவ்வளவு கோவம் வரும். ப்ளீஸ் பல்லவா, இதெல்லாம் வேண்டாண்டா. எவனும் ஒருத்தர் சொன்ன வார்த்தைக்கு பதில் கொடுக்கணும்னு நம்ம வாழ்க்கையை எல்லாம் ஆயிடக்கூடாதுல்ல. பேசுறவன் பேசிட்டு போட்டோம். நம்ம அப்படி இல்லன்னு நமக்கு தெரியும்ல. உன் அண்ணனுங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா என்ன சொன்னதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு நாமளும் சண்டை போட ஆரம்பிச்சா என்னெல்லாம் நடக்கும்? யாரெல்லாம் பாதிப்பா? யோசி பல்லவா. ஊருக்காரங்க கூடுவாங்க. எல்லாருக்கும் தேவையில்லாம விஷயம் தெரியும். சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அப்புறம் சோழனுக்கு தானே பிரச்சனை. எவனுக்காவது ஏதாவது ஆகி நம்ம வீட்டு ஆளுங்க ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும்டா. கோவத்துல எதுவும் பண்ண வேணான்னு சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பல்லவா. என்னடா சொல்ல மாட்டேன்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அண்ணி, அதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா, நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, நீ ப்ராமிஸ் பண்ணு. ஹே பல்லவா, விடுறா. அவன் பேசுறது நீங்க ஹர்ட் ஆனீங்களா? பல்லவா விடுன்னு சொல்றேன்ல. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல நம்ம விரும்புறவங்க ஏதாவது சொன்னாதான் ஹர்ட் ஆகும். இவனே ஒரு பொறுக்கி, இவன் சொல்றதுக்குலாம் நான் ஹர்ட் ஆவனடா. விடு. சரி நீ நான் சொல்ல. ஆனா எனக்கு பயங்கர கோவம் வருது. நீ அண்ணனுங்கள்ட்ட சொன்னா இவங்க உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாங்க. ஆனா அது அண்ணனுக்கு தான் பிரச்சனை. நீங்க சொல்றது புரியுது, நான் சொல்ல. சரிடா விடு, பாத்துக்கலாம் விடு. பல்லவா பஸ் வந்துச்சு, வா. கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கேன். வா வானதி உக்காரு. நான் ஒன்னும் உட்காந்து உறவாட வரல. என்ன காலையிலே இவ்வளவு சூடா இருக்க? அம்மா அப்பா திட்டாங்களோ? ஆமா, என் அம்மா அப்பா மட்டும் தான் பிரச்சனையா? வேற யாரும் பிரச்சனை சொல்ற நீ? ஏய் வேலைய பாடுறா, வண்டியை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும் தெரியும்ல. ஓ இப்படிதான் அந்த பிரச்சனையா? ஏன் மேல இருக்கிற கோட்டையும் ப்ரோ மேல காட்டுற? இன்னைக்கு என்ன நடக்க போதும்? உன்னதான் கேக்குறேன். நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ எப்படியோ போன விட்டுருவியா? சரி கோவத்துல இருக்கான் போல, வந்து பேசுவான்னு நானும் வெயிட் பண்றேன். நீ பேசவே மாட்டேங்கிற. அப்ப நிஜமாவே நான் உனக்கு வேண்டாமா? பாரு, உனக்கு பிடிச்சாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். உனக்கு பிடிக்கலனா நான் உன் பக்கமே வர மாட்டேன். பிடிக்கலன்னு சொன்னா வர மாட்டியா? பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வருது? அப்ப உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்லல்ல? உனக்கு பேச இஷ்டம் இல்லன்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டல, அப்புறம் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தா என்ன? அப்ப கடைசி